was deceived, Adam and Eve were deceived by Satan. ஏவாளும் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்ட பொழுது, and the Lord said, now Satan has to be crushed under my feet. இப்பொழுது என்னுடைய கால்களுக்கு கீழாக சாத்தான் நசுக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். Which would have been the better way? எது மேன்மையான வழியாக இருந்திருக்கும்? We would have thought, Lord, just crush Satan under your feet like I crush a little ant under my foot. ஆண்டவரே, என்னுடைய கால்களுக்கு கீழே ஒரு எறும்பை நசுக்குவது போல இப்பொழுதே சாத்தானை ஆண்டவரே நம்முடைய கால்களுக்கு கீழே நசுக்கி போடும் என்று நாம் சொல்லலாம். He could have done it in Genesis 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே அவர் அதை செய்திருந்திருக்க முடியும். And we would have born into a world without the devil. பிசாசு இல்லாத ஒரு உலகத்திலே நாம் பிறந்திருந்திருப்போம். How wonderful that would have been. அது எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும். No devil, no demons, nothing. பிசாசும் இல்லை, பேய்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. God could have done it there in Genesis 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே தேவன் செய்திருந்திருக்க முடியும். He didn't even have to put his foot down. அவர் தன்னுடைய காலை கீழே போட்டிருக்க கூட தேவையில்லை. One word and every devil and demon would have vanished into nothing. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒவ்வொரு பிசாசும் பேய்களும் சாத்தானும் அழிந்து போயிருக்கும். I know that's what I would have done. நான் அதைத்தான் செய்திருந்திருப்பேன் என்று நான் I would have நினைக்கிறேன். got so angry with Satan for deceiving Adam and Eve. That's what I would have done. ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததற்காக சாத்தானை பார்த்து அவ்வளவாய் கோபப்பட்டு நான் உடனடியாக செய்திருந்திருப்பேன். But I can see that I am a stupid man. ஆனால் நான் எவ்வளவு புத்தியனாய் இருந்திருப்பேன் என்று பார்க்க முடிகிறது. God's ways are not our ways. தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. What a wonderful way he thought of. அவர் என்ன அற்புதமான வழியை நினைத்திருக்கிறார். To send his own son like a man. தம்முடைய சொந்த குமாரனை ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பி அவர் பாடுபட, to be ill treated, அவர் மோசமாய் நடத்தப்பட, to be mocked, அவர் கேலி செய்யப்பட, and for the devil to get people to hang him in an underwear on a cross. அவர் உள்ளாடை மட்டும் அணிந்து அங்கே சிலுவையை தொங்க வைக்கும்படியாக சாத்தான் செய்தானே. And humiliate him, spit on him, அவரை சிறுமைப்படுத்தி அவர் மேல் துப்பி and kill him, அவரை கொலை செய்து, and thus to crush Satan. இப்படியாக சாத்தானை நசுக்கி. Would you ever have thought of that method? இந்த வழியை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருப்பீர்களா? I would never have thought of that method. நான் ஒரு காலம் அப்படிப்பட்ட வழியை நான் நினைத்திருந்திருக்கவே மாட்டேன். Why all this trouble? ஏன் இவ்வளவு பிரச்சனை? We can just speak one word and finish him off. ஒரு வார்த்தை சொல்லி அவனை காலி செய்திருக்கலாமே. I learned one thing from God sending his son to this earth. தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். That God's way of defeating Satan is completely different from the way I would have planned. நான் திட்டமிட்டிருப்பதை காட்டிலும் தேவன் சாத்தானை தோற்கடித்த வழியானது முற்றிலுமாய் வித்தியாசமாக இருக்கிறது. And that teaches me a lesson for my life. இந்த காரியமானது என்னுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. When I say, Lord, get rid of Satan in this area, ஆண்டவரே இந்த பகுதியிலே சாத்தானை நீக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது, he is troubling me here, he is troubling me there. இங்கே என்னை தொந்தரவுபடுத்துகிறான், இங்கே எனக்கு கஷ்டம் கொடுக்கிறான். Of course, God can just speak a word and he's gone. ஆம், தேவனால் ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே அதை நீக்கிவிட முடியும். God can speak one word right now from heaven and all your problems will disappear like that. தேவன் இப்பொழுதே பரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும். Just like he could have spoken one word in Eden and made the devil and demons vanish like that. அதே போல ஒரு வார்த்தை ஏதேனிலே பேசியிருந்தால் பிசாசுகளும் பேய்களும் மறைந்திருக்கும், அழிந்து போயிருக்கும். Why didn't he do it? ஏன் அதை அவர் செய்யவில்லை? And first of all, why did he wait 4,000 years for man to suffer in so many countries and go all types of problems and then send his son? எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ விதங்களிலே மனுஷர்கள் கஷ்டப்படவும் பாடுபடவும் 4000 வருஷங்கள் கழித்து அதற்கு பிறகு ஏன் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்க வேண்டும்? I would have sent his son the next day. நான் அடுத்த நாளே என்னுடைய குமாரனை அனுப்பி இருந்திருப்பேன். See, we are all people who do things very quickly. நாம் எல்லாரும் தீவிரமாய் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். That's not God's way. அது தேவனுடைய வழி அல்ல. Have you wondered sometimes why God waits to answer your prayer? சில சமயத்திலே ஏன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு தேவன் எவ்வளவாய் காத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? He wants to set you free. அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் தான். He wants to answer your prayers. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார் தான். If you want to know why he waits, ஏன் அவர் காத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ask yourself why he waited 4,000 years before he sent Jesus to the earth. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பதாக 4000 ஆண்டுகள் ஏன் அவர் காத்திருந்தார் என்ற கேள்வி முதலாவது கேளுங்கள். He won't wait 4,000 years to answer your prayer, don't worry. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு 4000 வருடங்கள் காத்திருக்க மாட்டார், ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But you can learn something from that. ஆனால் இதிலிருந்து ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். That God is not in such a hurry as you are to do everything immediately. எல்லா காரியத்தையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்பது போல தேவன் எதையுமே தீவிரமாய் இருப்பதில்லை. We want everything so quickly. நாம் எல்லாவற்றையுமே அவசரமாய் உடனடியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். But God does things slowly. ஆனால் தேவனோ மெதுவாக காரியங்களை செய்கிறார். You know, even holiness, it takes a long time for us to be really holy.
பரிசுத்தம் என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பரிசுத்தமாவதற்கு எவ்வளவோ காலமாகிறது. We would like to be holy in one moment. ஒரு க்ஷணத்திலே நாம் பரிசுத்தமாகி விட முடியாதா என்று ஏங்குகிறோம். That's not God's way. அது தேவனுடைய வழி அல்ல. He wants to set us free. அவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். But he does it slowly. ஆனால் அவர் அதை மெதுவாய் செய்கிறார். He doesn't give us all the truth in one moment. ஒரே க்ஷணத்திலே எல்லா சத்தியத்தையும் அவர் கொடுப்பதில்லை. He doesn't drive out all the sin in our life in a moment. ஒரு க்ஷணத்திலே எல்லா பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் விரட்டுவதில்லை, நீக்குவதில்லை. I have discovered little subtle sins in my life in the last 1 year that I never saw for 49 years. 49 ஆண்டுகளாக பார்க்க முடியாத சில தந்திரமான சிறு பாவங்களை கடந்த ஒரு ஆண்டாக என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். Which I never even knew was sin before. அது பாவம் என்பதை கூட அதற்கு முன்பதாக அறியாதிருந்தேன். You know, it's like when you study mathematics. நீங்கள் கணிதத்தை படிக்கும் பொழுது in the first standard you are studying just 2 plus 2 and 3 plus 3. முதலாம் வகுப்பிலே 2 கூட்டல் 2 3 கூட்டல் 3 என்று படிக்கிறீர்கள். But then as you go to the higher levels of mathematics in the college and all, they say, "Oh, I never knew all these things are in mathematics." கல்லூரியிலே நீங்கள் மேலான நிலையிலே படிக்க இவ்வளவு இருக்கிறதா கணிதத்திலே என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள். It's like that when we deal with sin. பாவத்தோடு கூட இடைப்படும் பொழுதும் அப்படித்தான். We think the truth will make us free means the things which I see now as sin I'll be free from. நாம் சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது என்று சொல்லும் பொழுது நாம் பாவம் என்று பார்க்கக்கூடிய காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. I mentioned a few things at the beginning. நான் ஆரம்பத்திலே ஒரு சில காரியங்களை குறிப்பிட்டேன். Like anger and dirty thoughts, கோபம், அசுத்த சிந்தை, unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஆவி, jealousy, பொறாமை. Those are things which are very obvious. இவைகளெல்லாம் வெளிரங்கமாய் காணப்படக்கூடிய பாவங்கள். But as you progress with Jesus and go into college spiritually, ஆனால் இயேசுவோடு கூட நீங்கள் முன்னேறி ஆவிக்குரிய ரீதியிலே கல்லூரிக்கு செல்லும் பொழுது God will show you certain things in your life which today you don't even realize are sin. இன்றைக்கு அது பாவம் என்று கூட உணராதிருக்கக்கூடிய சில காரியங்களை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். Why doesn't he show it all on the first day and get rid of it completely? ஏன் முதல் நாளிலேயே முழுவதையும் காண்பித்து அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலையாக்க முடியாய் செய்வதில்லை? It's not God's way. அது தேவனுடைய வழி அல்ல. It's like he didn't kill the devil the first day in Eden. ஏதேனிலே முதல் நாளிலேயே பிசாசை அவர் அழிக்கவில்லை. He took a long time to send Jesus to the earth. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக நீண்ட காலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He took 80 years to prepare Moses to be the deliverer of his people. மோசேயை தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய தலைவனாய் உருவாக்குவதற்கு 80 ஆண்டுகள் அவர் எடுத்துக்கொண்டார். Can you understand that? அதை விளங்கிக் கொள்ள முடியுமா? When Jesus knew the Bible at the age of 12, இயேசுக்கு 12 வயதிலே வேதத்தை அறிந்திருந்தார். why did he spend the next 18 years just in the carpentry shop? ஏன் அவர் மீண்டுமாய் தச்சு கூடத்திலே அடுத்த 18 ஆண்டுகளை செலவு செய்திருக்க வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். A young man who knows the Bible at the age of 12, why should he waste his time in a carpentry shop for 18 years? வாலிபனாய் இருந்த அவர் 12 வயதிலே வேதத்தை அறிந்திருக்கும் பொழுது ஏன் 18 ஆண்டுகள் தச்சு கூடத்திலே தன்னுடைய காலத்தை வீணாக கழிக்க வேண்டும்? All these things are to teach us one thing. இவைகள் எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. God says, my way is not your way. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார். I do things slowly. நான் மெதுவாக காரியங்களை செய்கிறேன். But I do a thorough job. ஆனால் நான் முழுமையான ஒரு பணியை செய்கிறேன். Now here is a reason why God doesn't drive away all our sins immediately. நம்முடைய பாவங்களை எல்லாம் உடனடியாக நீக்குதல் என்பதற்கு இங்கே ஒரு காரணம். Exodus 23. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். The Lord told the Israelites, I am going to send you into the land of Canaan. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு அனுப்புவேன். Exodus 23 verse 23. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். I will bring you into the land of the Amorites, Hittites, Perizzites, Canaanites, Hivites and Jebusites, and I will completely destroy them. யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்க இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். There's a tremendous promise there. அது பெரிய ஒரு வாக்குத்தத்தம். That the Lord will completely destroy all sin and everything that's an enemy in my flesh. என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு சத்துருவையும் எல்லா பாவத்தையும் முற்றிலுமாய் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். But he says I won't do it all at the same time. ஆனால் அதெல்லாம் ஒரே நேரத்தில் நான் செய்வதில்லை என்று சொல்கிறார். Verse 28. 28ஆம் வசனம். I will send the hornets to drive out the Hivites and Canaanites and Hittites. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குலைகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். Verse 27 it says all your enemies will turn their backs to you. 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். Everyone. எல்லாரையும். But ஆனால் verse 29. 29ஆம் வசனம். I will not drive them out in 1 year. ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விட மாட்டேன். I will not drive them out in 10 years. 10 ஆண்டுகளிலேயும் கூட நான் துரத்தி விட மாட்டேன். Lord, why? ஆண்டவரே ஏன்?
Why don't you drive them out in one day? ஒரே நாளிலே ஏன் ஆண்டவரே நீர் விரட்டி அடிக்க Why கூடாது? don't you get rid of all sin in my life in one moment? ஏன் ஆண்டவரே ஒரே க்ஷணத்திலே நீர் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்கி விட முடியாது? Aren't they enemies? அவர்கள் சத்துருக்கள் அல்லவா? It says, yes, they are enemies. ஆம், அவர்கள் சத்துருக்கள் தான். But I will not drive them all out in one day. ஆனால் ஒரே நாளில் அவர்கள் எல்லாம் விரட்ட போவதில்லை. Because if that happens, அது அப்படி நடக்குமானால் the beasts of the field will become too numerous for you. அங்கே காடுகளில் இருக்கக்கூடியதான விலங்குகள், காட்டு மிருகங்கள் உனக்கு அது எண்ணிக்கை கடங்காத அதிகமாய் மாறிவிடும். As soon as you enter Canaan, if I speak a word and wipe out all the giants in the land, நான் அங்கே உன் தேசத்திலே போய் ஒரு வார்த்தையை பேசி அங்கே உள்ள எல்லா ராட்சதர்களும் துரத்தி விட்டால், oh, the lions and the tigers and all types of things will take over those uninhabited areas. வாசம் பண்ணாத அந்த பகுதிகளை உடனடியாக சிங்கங்களும் புலிகளும் காட்டு மிருகங்களும் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். Then you'll have a bigger problem than killing giants. இப்பொழுது ராட்சதர்களை கொல்லுவதை பார்க்கும் இப்பொழுது உனக்கு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. It's easier to kill a giant than a lion. ஒரு சிங்கத்தை கொல்லுவதை காட்டிலும் ஒரு ராட்சதனை கொல்லுவது எளிது. So what is the spiritual meaning of this for us today? ஆகவே இன்றைக்கு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? Listen. கவனித்து கேளுங்கள். If I deliver you from sin in one day, உன்னை உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து ஒரே நாளிலே உன்னை பாவத்தை விலக்குவேன் என்றால், the wild beasts of spiritual pride will take over your life. ஆவிக்குரிய பெருமை என்கிறதான அந்த காட்டு மிருகமானது உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளும். And you will become a proud person. நீ ஒரு பெருமை அடைந்த மனிதனாய் மாறி விடுவாய். I've got all victory over sin. எல்லா பாவத்திலிருந்தும் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. He says, I know your nature. உன்னுடைய சுபாவம் எனக்கு தெரியும். Yeah. So as I was saying, our nature is such that if God were to give us victory all of a sudden, we would become very proud. நான் சொன்னது போல நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்றால், திடீரென தேவன் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை விடுவித்து விட்டார் என்று சொன்னால் நாம் பெருமை அடைந்தவர்களாய் மாறிவிடுவோம். The only person that ever walked on this earth who could have victory without waiting for it was Jesus Christ. கால தாமதமே இல்லாதபடி வெற்றியை கொண்டிருக்கக்கூடிய, வெற்றியை பெறக்கூடிய தகுதியில் ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. Because he came from heaven and he knew the value of humility more than any of us. அவர் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை யாரை காட்டிலும் அதிகமாக தாழ்மையை குறித்த அதனுடைய மதிப்பை அவர் அறிந்திருந்தார். Anybody who has seen even a little bit of heaven will know that humility is fundamental and important. பரலோகத்தின் ஒரு சிறு காரியத்தை நீங்கள் பார்த்திருந்தாலும் கூட தாழ்மைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். When I see believers spiritually proud, ஆவிக்குரிய பெருமையுள்ள விசுவாசிகளை நான் பார்க்கும் பொழுது, when I see believers boasting about something, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, when I see believers imagining that they are superior to other believers, மற்ற விசுவாசிகளை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, I know these people have read the Bible but they haven't seen heaven. இவர்கள் வேதத்தை வேண்டுமானால் வாசித்திருக்கலாம், ஆனால் பரலோகத்தை அவர்கள் காணவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். They haven't seen God. அவர்கள் தேவனை காணவில்லை. You see God once, நீங்கள் ஒரு முறை தேவனை பார்த்து விட்டால், I'll tell you, you'll never be proud again. ஒரு காலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெருமை அடையவே மாட்டீர்கள். You'll hate it. நீங்கள் அதை வெறுப்பீர்கள். Like the way you hate what is in the toilet bowl that you flush down immediately. கழிவறையிலே காணக்கூடிய காரியத்தை எப்படி நீங்கள் வெறுத்து அதை உடனடியாக தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்கிறீர்களோ அதுபோல, you know, as soon as you finish using the toilet, you like pouring the water and getting rid of it. நீங்கள் கழிவறையை பயன்படுத்த உடனேயே தண்ணீரை ஊற்றி அதை நீங்கள் நீக்கி விடுகிறீர்கள் அல்லவா? Once you see God, you will hate pride like that. நீங்கள் தேவனை பார்த்து விட்டால் பெருமையை இப்படித்தான் நீங்கள் வெறுப்பீர்கள். That is the clearest proof to me that most believers I have met in my life have not seen God. நான் சந்தித்த என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த अनेक விசுவாசிகள் தேவனை காணவில்லை என்பதற்கு இதுவே பெரிய நிரூபணம். And why don't they see God? Because it's only the pure in heart who can see God. ஏன் இவர்கள் தேவனை காண முடியவில்லை? ஏனென்றால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மட்டுமே கர்த்தரை தரிசிப்பார்கள். They play the fool with sin too much. அவர்கள் பாவத்தோடு கூட அதிகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். They have bitterness in their heart against somebody. யாரோ ஒருவர் மீது உள்ளத்திலே கசப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They glory in their own accomplishments. தங்களுடைய சொந்த சாதனைகளிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். God wants to save us from spiritual pride. ஆவிக்குரிய பெருமையிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். Those are the beasts of the field that become too numerous, as it says here. இங்கே சொல்லப்பட்டது போல காட்டு மிருகங்கள் உங்கள் மத்தியிலே அது அங்கே விருத்தியாகும்.
So that is the reason why God does not reveal all truth in a moment and set us free in a moment. ஆகவே தான் ஒரே க்ஷணத்தில் எல்லா சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை உடனே விடுதலையாக்குவதில்லை. We cannot bear it. நம்மால் அதை தாங்க முடியாது. The Bible speaks of a weight of glory. நித்திய கன மகிமை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் Glory is a very heavy thing. மகிமை என்பது கனமுள்ளதா இருக்கிறது. The glory of God. தேவனுடைய மகிமை. To share in the glory of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையிலே பங்கு கொள்வது என்பது to be transformed into the likeness of Jesus Christ from one degree of glory to another. மகிமை மேல் மகிமை அடைந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலிலே பங்கு பெறுவது என்பது How shall I describe it? நான் இதை எப்படி விளக்கட்டும்? It's like God putting 5 kilos on me. தேவன் 5 கிலோ பாரத்தை என் மீது வைக்கிறார். Yeah, I can take that. அதை என்னாலே தாங்க முடியும். Shall I give you some more glory? இன்னும் கொஞ்சம் மகிமை உனக்கு தரட்டுமா? 10 kilos, 10 கிலோ, 20 kilos, 20 கிலோ, 30, 30 கிலோ, 40, 50, 50, 100. 100 கிலோ. Brother, can you bear it? சகோதரனே, உங்களால் தாங்க முடியுமா? Or will you get crushed by it? அல்லது அதனாலே நீங்கள் நசுக்கப்பட்டு விடுவீர்களா? It's a weight. அது கனம், பாரம். And you don't put that on a little child. நீங்கள் அதை சிறு குழந்தையின் மீது வைப்பதில்லை. How much weight can a child take? ஒரு குழந்தை எவ்வளவு பாரத்தை தூக்க முடியும்? When you're traveling in a train with the children, you may give a little suit bag for your child to carry. நீங்கள் ரயில் பிரயாணத்திலே இருக்கும் பொழுது உங்களுடைய சிறு குழந்தைக்கு ஒரு சிறு பையை நீங்கள் கொடுக்கிறீர்கள். What, 3 or 4 kilos? எவ்வளவு பாரம் இருக்கும்? 3 அல்லது 4 கிலோ. That's all. அவ்வளவுதான். If he's a little older, கொஞ்சம் வயது சென்ற குழந்தை, give him 8 kilos. 8 கிலோ எடையை கொடுக்கிறீர்கள். You know, all of us would like and say, "Oh God, let your glory come upon me." நாம் எல்லாரும் விரும்புகிறோம், ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மீது இறங்கி வரட்டும் என்று. It'll crush you. அது உங்களை நசுக்கி போடும். You're not mature enough to hold it. நீங்கள் அதை கையாளுவதற்கு உங்களுக்கு முதிர்ச்சி இல்லை. It'll make you so proud. அது உங்களை பெருமையடைய முடியாது செய்யும். God is wise. தேவன் ஞானமுள்ளவர். He knows how much you can bear. எவ்வளவு நம்மால் தாங்க முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And so he says, "I will not deliver you completely in one moment." ஆகவே ஒரு க்ஷணத்திலே உன்னை முழுமையாக நான் விடுதலையாக்க மாட்டேன் என்று சொல்கிறார். Or even one year. ஒரு ஆண்டிலே கூட நான் விடுதலையாக்க மாட்டேன். Beasts of the field will become too much for you. ஏனென்றால் உன்னால் தாங்க கூடாதபடிக்கு மிருகங்கள் பெருகி போகும். Yeah, we must know the truth. நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். The truth will make us free. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். But it has to be slowly. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாக்க வேண்டும். From one degree of glory to another. மகிமை மேல் மகிமை, ஒரு நிலை மகிமையிலிருந்து அடுத்த நிலை மகிமைக்கு.